நீயும் நானும் மனமும் மலரும் போல, நீயும் நானும் நிலவும் வானும் போல, நீயும் நானும் நீரும் நிலமும் போல, நீயும் நானும் நீரும் நிலமும் போல, நீயும் நானும் இமையும் கண்ணும் போல. ஓம் சாந்தி. 21/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு மின்னோட்டத்தை கொடுப்பதற்கே வந்துள்ளார். நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்களாகி உங்கள் புத்தியின் யோகத்தை ஒரேயொரு தந்தையுடன் இணைத்தால் தொடர்ந்தும் இம்மின்னோட்டத்தை பெறுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாத மிகவும் அசுர சுபாவம் என்ன? பதில்: அமைதியின்மையை பரப்புவதே மிகவும் அசுர சுபாவம் ஆகும். அமைதியின்மையை பரப்புபவர்களால் மக்கள் விரக்தி அடைகின்றார்கள். அத்தகைய சுபாவத்தை உடையோர் எங்கு சென்றாலும் அமைதி இன்மையையே பரப்புகின்றார்கள். ஆகையாலேயே அனைவரும் அமைதியின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளிடம் பிரார்த்திக்கின்றார்கள். பாடல். இதுவே சுவாலையினதும் புயலினதும் கதையாகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இக்கல்வியின் மூலம் அதிகளவு வருமானம் ஈட்டப்பட வேண்டியுள்ளது. ஆகையால் அந்த வருமானத்தை மிகவும் சந்தோஷத்துடன் ஈட்டுங்கள். கற்கும் பொழுது என்றுமே கொட்டாவி விடாதீர்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை வேறு எங்கேனும் அலைய விடாதீர்கள். இந்த ஞான கருத்துக்களை குறித்து தொடர்ந்தும் அவற்றை கிரகியுங்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை வேறு எங்கேனும் அலைய விடாதீர்கள். இந்த ஞான கருத்துக்களை குறித்து தொடர்ந்தும் அவற்றை கிரகியுங்கள். 2. தந்தையின் இதயத்திலிருந்து அன்பை பெறுவதற்கு ஓர் உரிமையை கோருங்கள். சேவையில் திறமைசாலிகள் ஆகுங்கள். சிறந்த வருமானத்தை ஈட்டுவதுடன் அதனை ஏனையோருக்கும் செய்ய தூண்டுங்கள். மரணித்து வாழும் உங்களின் பிறப்பினை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் நீங்கள் ஒரு கர்ம யோகியாகி சகல கர்ம பந்தனங்களையும் முடிப்பீர்களாக. மரணித்து வாழும் உங்களின் பிறப்பினை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் நீங்கள் ஒரு கர்ம யோகியாகி சகல கர்ம பந்தனங்களையும் முடிப்பீர்களாக. மரணித்து வாழும் இந்த தெய்வீக பிறவி கர்ம பந்தனத்திற்குரியதொரு வாழ்க்கை இல்லை. இது ஒரு கர்ம யோகி வாழ்க்கையாகும். இந்த அலௌகிக தெய்வீக வாழ்க்கையில் பிராமண ஆத்மாக்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள், தங்கி இருப்பதில்லை. உங்களின் சரீரங்களை நீங்கள் கடனாக பெற்றுள்ளீர்கள். தந்தை உங்களின் பழைய சரீரங்களை சக்தியால் நிரப்பி முழு உலகிற்கும் சேவை செய்ய வைக்கிறார். இது தந்தையின் பொறுப்பே, உங்களுடையது அல்ல. எப்படி செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டல்களை தந்தை உங்களுக்கு வழங்கியுள்ளார். நீங்கள் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள். எல்லோரையும் அசைய வைக்கும் ஒரே ஒருவர் அதை செய்கின்றார். இந்த விசேடமான விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் முடித்து ஒரு கர்ம யோகி ஆகுங்கள். ஸ்லோகம். நேரம் நெருங்கி வருவதன் அத்திவாரம் எல்லையற்ற விருப்பமின்மைக்கான மனோபாவமாகும். அவ்யக்த சமிக்ஞை ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால்
சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தனியாக இல்லை. ஆனால் பாப்தாதா சதா உங்களுடன் இருக்கின்றார் என்பதை அனுபவம் செய்வீர்கள். என்ன வகையான பிரச்சனைகள் உங்களின் முன்னால் வந்தாலும் நீங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றீர்கள் என்ற விழிப்புணர்வுடன் இருங்கள். அப்போது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வால் எந்த ஒரு கஷ்டமான காரியமும் இலகுவாகிவிடும். உங்களின் சுமைகளை தந்தையிடம் கொடுத்துவிட்டு இலேசாகுங்கள். நீங்கள் சதா உங்களை பாக்கியசாலியாக அனுபவம் செய்வதுடன் தொடர்ந்து ஒரு தேவதையைப் போல் நடனம் ஆடுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உந்தன் நினைவே நான் வாழும் உலகமாகும். உந்தன் நினைவே எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாகும். உந்தன் நினைவே நான் வாழும் உலகமாகும். உந்தன் நினைவே எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாகும். உந்தன் நினைவே எந்தன் ஜீவனாகும். உந்தன் நினைவே எந்தன் ஜீவனாகும். உந்தன் நினைவே எந்தன் சுவாசமாகும்.